வாஞ்சியோடு இருப்பாய் என்றால் உனது ஆவியை ஆண்டவரே ஊற்றுங்கப்பா, உனது ஆவியினை ஊற்றுங்க என்று சொல்வாய் என்றால் எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தர் மாற்றி அமைக்கிறவராய் இருப்பார். இடம் முழுவதும் எல்லாருக்கும் ஒரே ஒரு ஜெபம், ஆண்டவரே உன்னதத்தின் ஆவியை ஊற்றுங்கப்பா, உன்னதத்தின் ஆவியை ஊற்றுங்க, உன்னதத்தின் ஆவியை ஊற்றுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இறந்து போன சந்தோஷத்தை மீண்டும் பெற்றுக் கொள்வார். ஹல்லேலூயா. ஓ ரபா, ஓ ரபா ஷரஹரபா, ஓ ரிமரஹரபா. இந்த நிலைமை நான் எப்படி கடந்து போக போறேன், இந்த நிலைமையில் நான் எப்படி மீண்டு வர போகிறேன் என்று சொல்கிறாயோ, ஓ நான் உன் தகப்பன் அல்லவா, நீ வேண்டுவதற்கு முன்பாகவே எனக்கு தெரியும் அல்லவா, ஓ ரபா ரபா, உன் இருதயத்தின் வேதனை எனக்கு தெரியும் அல்லவா, ஓ ரிமரஹரபா, ஓ ரிமரஹரபா. நீ மட்டுமாய தொழில் மேல சுமந்து வந்தேன் அல்லவா, இனிமேலுமே சுமப்ப, ஓ ரகரபா, இனிமேலுமே தாங்கிக் கொள்ளுவேன். ஹல்லேலூயா. ஓ ரபா ஷரிஹரபா. அன்பு மகனே, அன்பு மகளே, ஓ ரிமரஹரபா, மனாந்தரமாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் அன்பு பிள்ளைகளே, உங்களுக்கு உன்னதத்தின் ஆவி தேவை, உன்னதத்தின் ஆவியின் வல்லமை தேவை. ஓ ரகரபா, ஓ ரபா ஷரஹரபா. மீண்டும் இந்த பல்லவியை பாடும் பொழுது ஆண்டவரே உன்னதத்தின் ஆவி என்று ஊற்றுங்கப்பா, உன்னதத்தின் ஆவி என்று ஊற்றுங்க என்று சொல்லப்படுது. கர்த்தர் நிரப்ப வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சிறு பிள்ளைகள் எல்லாம் கண்ணை மூடி ஜெபிப்போமா? இன்னைக்கு சிறு பிள்ளைகள் கர்த்தர் தொடுவார். ஹல்லேலூயா. நீண்ட கால ஜெபம், சிறு பிள்ளைகளை தொடுங்கப்பா, என்னுடைய பிள்ளைகளை தொடுங்க, என்னுடைய பிள்ளைகளை தொடுங்க. ஓ ரகரபா. உங்களுக்குள்ளாக பக்தி வேறாக்கி வருவதாக என்னுடைய கண்ணை மூடி ஜெபிங்க. இங்கு மட்டுமாக பார்க்காதீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நிரப்ப வல்லவராக இருக்கிறார். இடம் முழுவதும், இடம் முழுவதும் யாரும் அபிஷேகம் பெறாமல் வெளியே போகவே முடியாது. மாம்சமான யாவர் மேலே நாமே ஊற்றுவேன், மாம்சமான யாவர் மேலே நாமே ஊற்றுவேன். ஓ ரகரபா, ரிமஷரஹரபா, ஓ ரிமரஹரபா. பாடம் துவக்கும் பொழுது ஓ அபரிவிதமான கர்த்தருடைய ஆவி கடந்து வரும். ஹல்லேலூயா. மழையை போல, ஊற்று தண்ணீரை போல. ஓ ரபரஹரபா, ஓ ரபரஹரபா.
ஆசீர்வாதமாக இருக்கிறது. போதுகளும் வந்து அபிஷேகத்தை வழி நடத்தும் பொழுது அருமையான தேவனே இதே பிரசனத்தோடு காத்திருங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு செய்யும் காரியங்கள் பெரியவைகளாக வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு நாளாக, வாழ்நாளில் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கிற ஒரு நாளாக இந்த இரவு இருக்கும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, ஹல்லேலூயா, பரலோகத்துக்கு செல்லும் பாதைகள் சீர்படுத்தப்படும். ஹல்லேலூயா. இடது புறமும் வலது புறமும் இனிமேல் சாய்வதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தரை நேராக நீ பின்பற்றி செல்வாய். ஹல்லேலூயா. எந்த ஒரு மனிதனை பின்பாக தள்ளுவதில்லை. பரலோகத்தின் பாதை சீர்படுத்தப்படும் போது உலகத்தில் வாழும் வாழ்க்கை ஆசீர்வாதமாயிருக்கும். ஹல்லேலூயா. ஓ ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை நான் நிரப்புவேன். ஹல்லேலூயா. ஓ ரபா உங்கள் வீடுகள் உங்களை தாங்கிக் கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்றார். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனும் தடை செய்ய முடியாது. ஒரு மனுஷனும் தடை செய்ய முடியாது. ஒரு மனுஷனும் தடை செய்யாது முடியாது. இப்போது தடைகள் உடைக்கப்படுகிறது. வாழ்க்கை வருவதில்லை. குழுக்கள் வாழ்க்கை வருவதில்லை. இயேசுவை நாமத்தினால, ஓ இயேசுவை நாமத்தினால அவைகள் சங்கரிக்கப்படுவதாக. ஓ ரப 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 உனக்காகவே அரசாங்க சட்டத்திட்டங்கள் மாற்றி அமைக்கப்படும். உனக்காகவே அரசாங்க சட்டத்திட்டங்கள் மாற்றி அமைக்கப்படும். அன்பு மகனே, வைராக்கியமாய் பின்பற்றி கொண்டிருக்கும் அன்பு பிள்ளையே, நான் மாற்றி அமைப்பேன். நான் மாற்றி அமைப்பேன். நான் மாற்றி அமைப்பேன். தனிமரமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் அன்பு பிள்ளையே, கர்த்தர் சொல்கிறார், ஹல்லேலூயா, நீ தனிமரமாக இருப்பதில்லை. உன்னுடைய குடும்பம் உன்னோடு வந்து சேரும். ஹல்லேலூயா. ஓ தூரத்தில் இருக்கும் உன் குடும்பம் உன்னோடு வந்து சேரும். ஓ ரபா பாபா, ஓ ரபா ரபா ரபா. கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்றார். தனியாக ஆசீர்வதிப்பதில்லை. ஓ தனியாக ஆசீர்வதிப்பதில்லை. கணவனையும் மனைவி இணைக்கிறவராய் கர்த்தர் காணப்படுவார். ஓ ரபா ரபா ரபா, ஓ ரபா ஷரஹ ரபா, இவா ரஹ ரபா, விஷந்த ரஹ ரபா பாபா பாபா, இவா ரஹ ரபா ஷரி ஹந்தரக ரபா பாபா. நன்றியோடு துதிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு பிள்ளைகளும் தகப்பனை போல இருப்பேன். மறந்து போகாதீங்க, நான் ஒரு தகப்பனை போல இருப்பேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்பாகவே, ஓ என் பிள்ளைக்கு என்ன தேவை எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்பாகவே என் பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்ன தெரியும் எனக்கு. ஓ ரபா ஷதர ரபா, உலக நாளத்தை காண்கிறேன் அல்லவா. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. அந்த கெட்ட குமாரனை போல ஓ எழுந்து நிமிர்ந்து அப்பாவுக்கு நேராக ஓடி வந்தான் அல்லவா. தகப்பன் வீட்டுக்கு நேராக ஓடி வந்தான் அல்லவா. எத்தனை பேர் இந்த மாணவர்கள் நான் ஒப்பம் எடுக்க போறீங்க. தகப்பனுக்கு நேராக ஓடி போவேன். எனக்கு ஒரு சொந்தம் உண்டு என்றார் என் ஆண்டவர். ஹல்லேலூயா. என்னை ஆதரிக்கிறவர் உண்டானால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அன்பு பிள்ளைகளை தூரமாய் வாழ்ந்தது போதும். ஹல்லேலூயா. ஆராதனை ஒப்பு கொடுப்பீங்களா? உங்களோடு நெருங்கி ஜீவிப்பா. உங்களோடு நெருங்கி ஜீவிப்பாப்பா. எந்த காரியம் என்னை பின்வாங்கி போவதில்லை. ஹல்லேலூயா. ஓ ரபா ஷரஹ ரபா. கெட்ட குமாரனுடைய வாழ்க்கை ஓ மிகவும் கெட்டதாக, மோசமானதாக, அடுத்த நிமிஷம் என்ன ஆகும் என்று தெரியாத சூழ்நிலை இருந்தான். ஹல்லேலூயா. ஆனால் தகப்பன் ஓடி வரும் பொழுது ஓ ரபா ரபா, அவன் சூழ்நிலை மாற்றப்பட்டது. ஹல்லேலூயா. அவன் சூழ்நிலை மாற்றப்பட்டது. வீட்டுக்கு எஜமானனாய் மாற்றப்பட்டான். ஹல்லேலூயா. பெரிய பந்தியை தகப்பன் ஆயத்தப்படுத்தினார். ஹல்லேலூயா. ஓ ரபா ஷரஹ ரபா. இப்போது நிலைமை
தேசமே, உனக்கு எதிராக பாளையம் இறங்கினாலும், உனக்கு எதிராக யுத்தங்கள் வந்தாலும், உன்னோடு கூட இருந்து மீண்டும் கண்மலைக்கினதாக உயர்த்திருந்தேனாக இருப்பேன். நீ வெட்கப்பட்டு போவதில்லை. ஓ கிட்ட குமாரனை போல தகப்பன் ஓடி வருவாயா, தகப்பன் மாணவர்களை சாய்ந்து கொள்வாயா. யார் யார் எந்தெந்த சூழ்நிலை இருக்காங்க உங்களுக்கு தெரியும். தாவப்பட பிள்ளைகளை ஆற்றி தேட்டுகிறதாயிருக்கா நன்றி அப்பா. பிள்ளைகளை ஆற்றி தேட்டுகிறதாயிருக்கா நன்றி அப்பா. அல்லேலூயா. உனக்கு எதிராய் பாளையம் இறங்கினாலும், உனக்கு எதிராய் யுத்தங்கள் வந்தாலும், உனக்கு எதிராய் பாளையம் இறங்கினாலும், உனக்கு எதிராய் யுத்தங்கள் வந்தாலும், சேனைகளே கர்த்தனாலே உன்னோடு இருந்து ஜெயமளிப்பேன். சேனைகளே கர்த்தனாலே உன்னோடு இருந்து ஜெயமளிப்பேன். உங்கள் கண்மணியே உன்னை கண்பிடிப்பாய் கரம் பிடித்து மார்போடு அணைத்திடுவேன். உன்னை கண்பிடிப்பாய் கரம் பிடித்து மார்போடு அணைத்திடுவேன். கண்மணியே. அல்லேலூயா. அல்லேலூயா. என் கண்களுக்கு ஒன்று பிரியமான மகனே, பிரியமான குமாரத்தியே, உன்னை தொடுகிறவன் என்னை தொடுகிறான், என் கண்மணியை தொடுகிறான். அல்லேலூயா. கலங்காதே. அல்லேலூயா. கலங்காதே, கலங்காதே. ஓ ராபா, ராபா. கலங்காதே. ஒரு தாய் தேற்றுவது போல உன்னை தேற்றுவேன், அவனை வழி நடத்துவேன். அல்லேலூயா. ஆண்டவரே நன்றி கர்த்தாவே. அருமையான ஆராதனை வேளைக்காக நன்றி. உங்களை ஆற்றி தேற்றினதாய்க்காய் நன்றி இயேசுப்பா. ஆண்டவரே வேற யாரிடம் கர்த்தாவே எங்கள் சூழ்நிலை சொல்ல முடியும். ஆண்டவரே இப்படி சமூகத்தினராக நாங்கள் கொண்டு வருகிறோம். ஒரு தகப்பனை போல தோளில் சுமந்து சிறுகிறதாய்க்காய் நன்றி இயேசுப்பா. மீதியான நேரத்தில் எங்களோடு கூட இருங்க. தேவரீங்க வழி நடத்துங்க இயேசுப்பா. ஆண்டவரே அபிஷேகத்தின் வல்லமையினால ஒவ்வொரு பிள்ளைகளும் நிரப்பப்படுவார்களாக. அபிஷேகத்தின் வல்லமையினால ஒவ்வொரு பிள்ளைகளும் நடத்தப்படுவார்களாக. அல்லேலூயா. நான் இப்பொழுது போவது நலமாயிருக்கும் சிஷ்யர்கிட்ட சொன்னீங்க கர்த்தாவே. நான் இப்பொழுது போவேன் என்றால் அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. அல்லேலூயா. உங்களை ஆதரிக்கிறவர், உங்களை விசாரிக்கிறவர், உங்களோடு கூட இருப்பவர், நீங்க தனியாக இருப்பதில்லை. ஓ ரபா 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 சந்தர ரபா. ஒரு பிள்ளையும் தனியாக இருக்க விட்டீரப்பா. அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவர் ஆழத்துக்குள்ளாக, ஆழத்தின் வல்லமைக்குள்ளாக தேவரே நீங்க வழி நடத்த போறதாய்க்காய் நன்றி. அல்லேலூயா. பேதுருவை பார்த்து சொன்னீங்க, உன் படகை ஆழத்துல தள்ளு, உன் படகை ஆழத்துல தள்ளு. அல்லேலூயா. ஆண்டவரே இந்த கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற இயேசுப்பா, எங்கள் வாழ்க்கை ஆழத்துக்குள்ளாக கடந்து செல்வதாக, ஆழத்துக்குள்ளாக கடந்து செல்வதாக. பெயர் கிறிஸ்தவனாக வாழ்ந்தது போது கர்த்தாவே. ஓ ரபா ரபா. ஓ என்னையும் சபை பிள்ளைகளுக்கு ஒப்பு கொடுக்கிற கர்த்தாவே, ஆழத்துக்குள்ளாக எங்களை வழி நடத்துங்க. கர்த்தருடைய நாமம் மாத்திரம் உயர்த்தப்படுவதாக. துதிகன மகிமையா உமக்கே தருகிறோம். எல்லாவற்றையும் மேன்மை இனி நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனும் அன்பும் நிறைந்த பிதாவே. ஹல்லேலூயா. அவன் உட்கார்வோம். மீண்டும் ஒரு விசை கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேனி நாமத்தில் வந்திருக்க அனைவரை நான் வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. வந்திருக்கான் ஒவ்வொரு பிள்ளைகளும் பாக்கியம் உள்ள பிள்ளைகள். ஏனென்றால் கர்த்தர் உன் அபிஷேகத்தின் வல்லமையினால ராத்திரி வேளையில வழி நடத்த வல்லவராக இருப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அருமையான தேவனுமே போதகருடைய கருத்தில் கொடுப்பதற்கு முன்பாக ஒரு சில அறிவிப்புகளை மாத்திரம் நான் கூறிவிட்டு ஒரு கருத்தில் கொடுக்க ஆசிக்கிறேன். எப்பொழுதும் போல அதிகாலை ஜெபம், 5 மணி ஜெபத்தை விட்டு விட வேணாம். அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கும்படி தாழ்மையோடு கூட கேட்டுக்கொள்கிறேன். எவ்வளவு தூரம் ஒரு பிள்ளை ஜெபிப்பான் என்றால் அவ்வளவு தூரம் ஆண்டவர் அவளோடு கூட இருந்து வழி நடத்துகிற ஒரு கர்த்தர் காணப்படுவார். ஹல்லேலூயா. அதே போல இரவு 8 to 9 குடும்ப ஜெபத்தை மறந்து விட வேண்டாம். குடும்பமாக இணைந்து ஜெபிங்க. ஹல்லேலூயா. பிசாசானவன் எப்படி இருப்பானா, சிங்கத்தை போல உங்களை சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருப்பான். ஹல்லேலூயா. எப்போ அட்டாக் பண்ணலான்னு அருமையான ஜெபிச்சுமே நம் ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மளோடு
நம்மோடு கூட இருந்து வழி நடத்துகிறவராய் காணப்படுவார். ஹல்லேலூயா. வெள்ளிக்கிழமை இருக்கிற 7:45 பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்துகிற ஜெபம். ஹல்லேலூயா. அருமையான தேவனே, ஒவ்வொரு கிறிஸ்தவருக்கும் தேவை என்னவென்றால் பரலோக ராஜ்யம். நம்ம எல்லாம் கர்த்தரோடு கூட நித்தியமாய் ஜீவிக்க போறோம். அதனால் ஆயத்தமாக்கப்படுகிற ஒரு ஜெபத்துக்கு எல்லாரும் கடந்து வரும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. சனிக்கிழமை காலையில 10-12 உபவாச ஜெபம் உண்டு. வருகிற சனிக்கிழமை இங்கிலீஷ் சர்வீஸ் 6:30க்கு. அருமையான தேவனே, இங்கிலீஷ் பேசுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அழைத்து கொண்டு வாங்க. கர்த்தர் தாமே உங்களை வழி நடத்துகிற தேவனாக இருப்பார். ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை 9:30 மணிக்கும் 6:30 மணிக்கும் நமக்கு ஆராதனை உண்டு. அருமையான தேவனே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராயிருப்பார். 3 வேளையில போன வெள்ளிக்கிழமை முழு ஜெபத்திலும், சனிக்கிழமை இரவிலும், இன்றைய தினம் காலையிலும் பாஸ்டர் மத்தியில இருந்து மிகவும் கர்த்தர் அதிசயமாக நம்ம வழி நடத்தினார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உண்மையாக இந்த 3 ஆராதனைக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு கட்டாயம் இந்த மாலை வேளையில கட்டாயம் கர்த்தர் ஆழத்துக்குள்ளாக நம்ம நடத்தி செல்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் 1/2 மணி நேரம் முன்பாக ஆரம்பித்தோம். அருமையான தேவனே, ஓரளவுக்கு எல்லாரும் வந்துட்டீங்க. இப்போ அப்போதைய கருத்துல கொடுக்க ஆசிக்கிறேன். எல்லாரும் உண்மையாகவே கர்த்தருக்கு ஆழத்துக்குள்ளாக வழி நடத்துங்க என்று சொல்லும்போது கர்த்தர் வழி நடத்துகிற தேவனாக இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி பொதுவாக வரவேற்போமா? ஆமென்.